மனுஷன் சாதாரண மனுஷன் கிடையாது. அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டிருக்கும் அந்த நபரை பிடித்தது எப்படி? பஞ்சாபில் பிறந்து சிறிய குற்றத்திலிருந்து உலக நாடுகளை நடுங்க வைக்கும் வகையில் பஞ்சாபை சேர்ந்த லாரன்ஸ் பிஷ்னோய், அவரது இளைய சகோதரர் அன்மோல் பிஷ்னோய் தான் தற்போது NIA அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டவர். இவரது பெயரில் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பல FIRகள் இருக்கின்றன. பஞ்சாபில் மட்டும் ஏராளமான வழக்குகள், கொலை மிரட்டல், கடத்தல் வழக்குகள், ஆயுத சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. பஞ்சாப் மாநிலம் ஃபாசில்கா மாவட்டத்தில் துத்ரகாவாலி என்ற கிராமத்தை சேர்ந்த இந்த 2 சகோதரர்கள், இவர்களது தந்தை லவிந்தர் குமார், அவர் ஒரு சாதாரண கான்ஸ்டபிளாக பணிபுரிந்திருக்கிறார். அதன் பிறகு அவர் விவசாயியாக மாறியது தனி கதை. ஆனால் இந்த சகோதரர்களில் மூத்த சகோதரர் உலகளவில் மிகப்பெரிய சிண்டிகேட்டை வழிநடத்தி வந்தவர் என்று குறிப்புகள் கூறுகின்றன. உலகளவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை, அது சம்பந்தமான வழக்குகளை கையாளும் 800க்கும் மேற்பட்டவர்களோடு முக்கியமான தொடர்பில் இருப்பவர்களாம் இவர்கள். போலி பாஸ்போர்ட்டை தயார் செய்து நேபாளம் வழியாக துபாய் சென்று அங்கிருந்து அமெரிக்காவிற்கு சென்று அங்கும் பல்வேறு திட்டங்களை அவர்கள் அரங்கேற்றவிருந்த நிலையில் அவர்கள் அமெரிக்க போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களது மோசடியில் தொடர்புடைய ஒரு நபர் சில ஆண்டுகளுக்கு முன்பு கலிபோர்னியாவில் பஞ்சாப் பாடகர் ஒருவரோடு நடனமாடிக்கொண்டிருந்த காட்சிகள் எல்லாம் NIA அதிகாரிகளால் விசாரிப்புக்குள்ளாகி வந்தது. இவர்கள் பல்வேறு சீட்டாட்ட மிகப்பெரிய கிளப்புகள் தொடங்கி திரைப்படங்கள், பிரீமியர் லீக் வரை மிகப்பெரிய மோசடிகளில் ஈடுபட்டு வந்தவர்கள் என்றும், அன்மோல் இந்தியாவில் பயங்கர குற்றத்திற்காக 18 வழக்குகளில் மிகப்பெரிய தேடப்பட்டு வந்தவராக அறியப்படுகிறார். 2024ஆம் ஆண்டு சல்மான் கான் வீட்டின் மீது துப்பாக்கி சூடு நடத்திய வழக்கும் அவர் மீது இருக்கிறது. அன்மோல் ஏற்கனவே அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட நிலையில் ஹரியானாவை சேர்ந்த நோனி ராணா பெரிய கேங்ஸ்டர் கும்பலோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு மிகப்பெரிய சதியை அரங்கேற்ற அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும், இன்னும் பல்வேறு குற்றச்செயல்களில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த நிலையில் அமெரிக்காவில் இருந்து அந்த தேசத்து போலீசாரால் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டு இந்திய அதிகாரிகளிடம் டெல்லி விமான நிலையத்தில் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்.